பாகிஸ்தான்காரங்களுக்கு 3 நாடு தான் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு பிரதமர் சொல்றாரு. இந்தியாவுக்கு யாரு சப்போர்ட் பண்ணா? என்ன நாடு அப்போஸ் பண்ணா அதை சொல்லுங்க. இல்ல பயங்கரவாதத்துக்கு எதிராக தான் எல்லாருமே குரல் கொடுத்தாங்க. நாங்க பாகிஸ்தானை கண்டிக்கிறோம்னு யாரும் சொல்லலையே. என்ன ஒரு குதர்க்கமான பேச்சு நீங்க கேட்கறது. எதிர்கட்சிகள் வைத்த கேள்விகள் அபத்தமானவை. தேச துரோகிகளின் மொத்த இருப்பிடமே கம்யூனிஸ்ட் கட்சி. திருபுவனத்தில் அஜித் குமாரை அடித்துக் கொண்ட போது எங்கே போனது இந்த சி வெங்கடேசன் பாய் மூடி பேசிக் கொண்டிருந்தாரா? 3 அடுக்கு பாதுகாப்புல ஓட்டை விழுந்துருச்சு அப்படிங்கிறாரு. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொல்றாங்களா? ஆமா, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் நடந்தனால தான் உங்க மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் வாய் வந்திருக்கு கேள்வி கேட்கறதுக்கு. நம் மீது தீவிரவாதத்தை தொடுத்த பாகிஸ்தானும் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட நாமும் ஒன்றுதான் என்று அறிவித்த மன்மோகன் சிங், அவருக்கு சூப்பர் பிரைம் மினிஸ்டராக இருந்தது யார்? சோனியா காந்தி. திரு ப. சிதம்பரம் அவர்கள் அவர் திருவாயில் இருந்து மலர்ந்த முத்துக்களிவை. இவர்கள் பாகிஸ்தானியர்களாக இல்லாமல் இருக்கலாம், காஷ்மீரிகளாக கூட இருக்கலாம். அப்படி என்றால் காஷ்மீரிகள் தீவிரவாதிகள் என்று பிம்பத்தை இவர் கட்டமைக்க பார்க்கிறாரா? நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். ஜெயின் வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்த விவாதம் நாடாளுமன்றத்தில் ஒரு சிறப்பு விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. இதுல பல்வேறு எம்பிக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் பேசுறது பாத்தீங்க அப்படின்னா இந்திய ராணுவத்தை அவமதிக்கும் வகையில இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கருத்து தான் பொதுவா இருக்கு. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸை சேர்ந்த ஒரு எம்பி ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது ஒரு தமாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மீடியாவுக்காக பாஜக அரசாங்கம் நடத்திய ஒரு தமாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது அவை குறிப்பில் இருந்தே நீக்கப்பட்டுள்ளது. கரெக்டா? கண்டிப்பா நீக்கப்பட்டிருக்கு. ஆனாலுமே அவங்க சொன்னதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. அவங்க கட்சியை மக்கள் தமாஷாக சீக்கிரம் பார்ப்பாங்க. ஏன்னா இது இந்த நாட்டின் இறையாண்மைக்கும் இந்த நாட்டின் ஒற்றுமைக்கும், இந்த நாட்டின் இறையாண்மை ஒற்றுமையை பாதுகாப்பும் அமைப்புகளான முப்படைகளுக்கும் விட்ட ஒரு கேலி, கிண்டல், இன்னும் சொல்ல போனா ஒரு கீழ்த்தரமான ஒரு பேச்சு. இதை மக்கள் எப்போதும் மனதில் வைத்திருப்பார்கள். அவ்வளோ எளிதாக மறக்க மாட்டாங்க. அது எந்த எம்பி பேசினாங்களோ அந்த எம்பியை. ஏன்னா ஆக்கப்பூர்வமாக பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் ஆப்ரேஷன் சிந்தூரில் முப்படைகளோட பலம் என்ன, பாகிஸ்தானோட பலம் என்ன, குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தினால் எந்த மாதிரியான பதில் தாக்குதல் பாகிஸ்தான் எதிர்கொள்ள வேண்டும் இந்தியாவில் இருந்து, அது பாகிஸ்தானை எப்படி நிலகுலைய செய்யும், பாகிஸ்தானின் போர் புரியும் தன்மை முழுதாக அழிக்கப்படும் என்பதை ஆபரேஷன் சிந்தூர் உலகத்துக்கு காட்டியது. இதை புரிந்து கொள்ளாத சில நபர்கள், இந்த வெற்றியை மோடியின் வெற்றியாக கணிக்கும் சில நபர்கள், இல்லை பார்க்கும் சில நபர்கள், அதை ஜீர்ணிக்க கொள்ளாத வகையில் இந்த மாதிரி பேச்சுக்களை பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்க அதை வெற்றின்னு சொல்றீங்க, ஆனா அவங்க அதை வெற்றியாவே கருதல. எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது இந்தியாவினுடைய கோழைத்தனத்தை காட்டுது. ட்ரம்ப் நான் தான் இந்த போரை நிப்பாட்டினேன் அப்படின்னு 25 தடவை சொல்லிட்டாரு. அதான் இதை பொய் அப்படின்னு மோடி அவர்கள் ஏன் சொல்ல மறுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. நேத்து இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் மோடிக்கு எப்போ ட்ரம்ப் கால் பண்ணாருன்னு ஒரு டைம்லைனை சொன்னார். ஏப்ரல் 22 பேல்காம் நடந்த அன்று இந்திய பிரதமருக்கும் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூன் 17 கனடாவில் இந்தியா பிரதமர் G7 மாநாட்டுக்கு சென்றபோது ட்ரம்ப் இஸ்ரேல் ஈரான் போர் உச்சக்கட்டில் இருப்பதால் அவர் அமெரிக்காவுக்கு விரைந்தார். அந்த சூழ்நிலையில் ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் பேச்சுவார்த்தையானது டெலிஃபோன் மூலம், தொலைபேசி மூலம் நடந்தது. இந்த 2 நேரங்களில் தான் அவர்கள் பேசிக்கொண்டார்கள் என்று திரு ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவித்தார் அவைக்கு. அதில் யாருக்கும் எந்த ஐயமோ இல்லை, எந்த ஒரு மாற்று கருத்தோ இல்லை. அதே சமயத்தில் பிரதமர் தான் பேசிய போது எந்த நாட்டில் இருந்தும் எந்த நாட்டு தலைவரும் இந்தியா மீது எவ்விதமான அழுத்தமும் போர் நிறுத்தத்திற்காக தரவில்லை என்று ஆணித்தனமாக திட்டவட்டமாக எல்லோருக்கும் புரியும் வண்ணம் சொன்னார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லைல்ல. ராகுல் காந்தி சொல்றாரு எங்க இந்திரா காந்திக்கு இருந்த தைரியம் மோடி அவர்களுக்கு இல்ல. எப்படி இந்திரா காந்திக்கு இருந்த தைரியம்? டிசம்பர் 5, 1971 அவங்க கடிதம் எழுதியிருக்காங்க. சண்டை ஸ்டார்ட் ஆன பிறகு நிக்சனுக்கு,
நிக்சனை நாடி சென்ற ஓடி போய் நான் இங்கேருந்து விமானம் எடுத்துட்டு போயிட்டு ஈஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்து மக்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்திருக்காங்க ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னால் இந்திரா காந்தி அம்மையாரை தரக்குறைவாக நிக்சன் பேசினார் என்பது வரலாறு. ஹென்ரி கிசிங்கர் பேசினார் என்பது வரலாறு. இந்திரா காந்திக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கவில்லை, அவரை காக்க வைத்தார்கள், அவரை அவமானப்படுத்தினார்கள் என்பது உலகம் அறிந்த உண்மை. இது பொய்ன்னு சொல்ல போறீங்களா? ராகுல் காந்தி அப்படி கேட்கிறாரு சார். அப்படி கேட்டிருந்தா சரி, அவரோட கூற்றையே நான் எடுத்துக்கிறேன். இந்திரா காந்தி எல்லாத்தையும் சாதிச்சுட்டாங்கன்ட்டு. சரி, பாகிஸ்தான் போர்க்கைதிகளை வச்சு நம்ம பிணை கைதிகளை வச்சு போர்க்கைதிகளை பிணை கைதிகளை மாற்றி நம்ம தேவைகளை தீர்த்துக்க முடியாது, ஒத்துக்கிறேன். ஆனால் நாம் எதையெல்லாம் கைப்பற்றி இருந்தோமோ, நேற்று பிரதமர் இதை பேசியிருக்கார், எதையெல்லாம் கைப்பற்றி இருந்தோமோ போர்ல வென்ற இடங்களை திருப்பி கொடுக்க வேண்டிய தேவை என்ன? ஒன்று. ரெண்டாவது, இன்று காலாவதி ஆன இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை மறுபரிசீலனை செய்யப்பட மாட்டாது என்ற ஒரு சூழ்நிலை வந்தபோது இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியே பெண்டிங்ல போட்ட இந்த அரசங்கே எல்லா சூழ்நிலையும் நமக்கு ஏதுவாக இருந்தபோது பாகிஸ்தான் அடிப்படையும் தருவாயில் பாகிஸ்தானுக்கு ஃப்ரீ பேசேஜ் கொடுத்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை கூட ரீநெகோசியேட் செய்யாமல், அதை எம்ஐஆர் நினைத்திருந்தால் அதை ரீநெகோசியேட் செய்திருக்கலாம் இந்தியாவுக்கு சாதகமாக. ஏன் செய்யவில்லை? ஏன் பாகிஸ்தானுக்கு மறுபடியும் தோற்ற நாடுக்கு 80% தண்ணீர் கொடுக்க வேண்டிய தேவை என்ன? காரணம் என்ன? ஏன் அன்னைக்கு விவசாயம் இந்தியாவில் செழிப்பா இருந்ததா? இந்த மனிதாபிமான அடிப்படையில கொடுத்துருக்கலாம். எந்த மனிதாபிமான அடிப்படையில்? இந்திய வீரர்களை கொன்ற மனிதாபிமான அடிப்படையிலா, இல்ல வங்கதேசத்தில் மக்களை கொன்று குவித்த பாகிஸ்தான் ராணுவம் மனிதாபிமானம் உள்ள ராணுவம் என்ற அடிப்படையிலா, இல்ல இந்தியா மீது ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3வது முறை போர் தொடுத்ததுக்காக அந்த மனிதாபிமான அடிப்படையிலா? எந்த மனிதாபிமான அடிப்படையில்? ராகுல் காந்திக்கு முட்டு கொடுக்கறதுக்கு வந்த எல்லாருக்குமே அவர் மாதிரியே பேசுறது ஈஸி, ஆனா அவருக்கு முட்டு கொடுக்க இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். Being a devil's advocate is a difficult job. I know you are in a difficult position. சு வெங்கடேசன் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, சு வெங்கடேசன் ஒரு கம்யூனிஸ்ட். ரத்தம் 1962 இந்திய போர் வீரர்களுக்கு ரத்தம் கொடுப்பதை, ரத்த தானம் செய்வதை தவிர்த்த கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. தேச துரோகிகளின் மொத்த இருப்பிடமே கம்யூனிஸ்ட் கட்சி. எல்லா கட்சிகளுக்கும் முன்னே நாடு பேர் வரும், பின்னே கட்சி பேர் வரும். வெறும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டும்தான் நாட்டு பேரையே பின்னாலே போட்டு அவர்கள் கட்சி பேரை முன்னாலே போட்டுக் கொள்வார்கள். உதாரணத்துக்கு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், பாரதிய ஜனதா பார்ட்டி, இது தேசிய கட்சி என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்டுகள் மட்டும்தான் சிபிஐ, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. ஏனென்றால் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் ரஷ்யா என்று இருக்கிறது, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா என்று ஒன்று இருக்கிறது, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் கியூபா என்று இருக்கிறது. எங்கே கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இவர்களோட உடன்பிறப்புகளாக கருதுபவர்கள் இவர்கள். சு வெங்கடேசனுக்கு தார்மீக உரிமை இல்லை. அங்கே திருபுவனத்தில் அஜித் குமாரை அடித்துக் கொண்ட போது எங்கே போனது இந்த சு வெங்கடேசன்? வாய்மூடி பேசிக் கொண்டிருந்தாரா? மற்ற உரிமை மீறல்களை பற்றியும் மனித உரிமைகளை பற்றியும் சொற்பொழிவாற்றும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பேசும் கயவர்கள் எங்கே போனார்கள்? இல்ல, அவர் கேட்கறது ஓரளவு லாஜிக்கா தான் சார். என்ன லாஜிக்? அதாவது கம்யூனிஸ்டுங்களுக்கு லாஜிக்கும் சம்பந்தமே இல்லை. பிரதமர் தன்னுடைய சவுதி அரேபியா பயணத்தை முடிச்சுக்கிட்டு உடனே வந்தாரு. நாங்க கூட காஷ்மீருக்கு தான் போவாருன்னு நினைச்சோம், ஆனா அவர் பீகாருக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. சரி, காஷ்மீருக்கு வந்தாரு, பீகாருக்கு எப்ப போனாரு, எப்ப வந்தாரு, என்ன காஷ்மீருக்கு ஏன் போலன்னு கேக்குறாரு. சிம்பிள் லாஜிக். ஒரு போருக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் கலெக்ஷன், அதுக்கு ஒரு டைம் லைன் இருக்கு. 22 ஆபரேஷன் நடந்தது, அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 14 நாள் எடுத்துக்கிட்டாங்க. அதுல அவர் பீகார் போயிட்டு வந்தாரு. ஆமா, உண்மை. அந்த பிரச்சனை, அந்த தாக்குதல் நடந்த 5வது மணி நேரத்திலேயே அமித்ஷா அந்த இடத்தை அடைந்தாரா இல்லையா? இல்ல, அந்த பிரச்சனை நடந்து 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ராணுவத்துக்கே தகவல் தெரியுது. 3 அடுக்கு பாதுகாப்புல ஓட்டை விழுந்துருச்சு அப்படிங்கிறாரு. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொல்றாங்களா? ஆமா, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் நடந்தனால தான் உங்க மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் வாய் வந்திருக்கு கேள்வி கேட்கறதுக்கு. இல்ல வந்திருக்காது, இல்ல அப்படி ஒரு அட்டாக்கே நடந்திருக்காது. இல்ல, there is an intelligence failure. இருக்கிறதுலயே ஈஸியா தப்பு கண்டுபிடிக்கிறது இன்டெலிஜென்ஸும் செக்யூரிட்டியும் தான். இந்த சு வெங்கடேசன் 2008 என்ன செய்தார்? ப. சிதம்பரம் நேற்று சொல்லியிருக்காரு, அவர்கள் பாகிஸ்தானியர்களாக இருப்பார்களோ, இந்தியர்களாக இருக்கக்கூடாதோ, அவர்கள் காஷ்மீரியராக இருக்கக்கூடாதோ. அப்ப என்ன சொல்ல வராரு? காஷ்மீரிகள் தீவிரவாதிகள் என்று சொல்ல வராரா? இல்ல இங்க இருக்கும் இந்திய முஸ்லிம்கள் தீவிரவாதத்துக்கு துணை புரிகிறார்கள் என்று சொல்ல வராரா? இல்ல இங்க இருக்கும் மைனாரிட்டி சமூகமான மிகப்பெரிய
சமூகமான அதில் அதிகபட்சம் தேசியவாதிகள் என்று கருதப்படும் இஸ்லாமிய சமுதாயத்தையே தீவிரவாதிகள் என்று சொல்ல முயற்சிக்கிறாரா சிதம்பரம்? அப்போ இந்தியாவில் முன்னொரு வாட்டி மத கலவரத்தை உண்டாக்குவதற்கு ஆசிம் முனீருக்கு துணை புரிகிறார்களா இவர்கள்? சொல்லுங்க சார். இல்ல சார், இப்ப நேத்து ஒரு நான் டிவி விவாதத்தை பார்த்தேன். அதுல இன்னைக்கு நாடாளுமன்றத்துல ஒரு சிறப்பு விவாதம் நடத்துறீங்க. அன்னைக்கு காலையில 3 தீவிரவாதிகள் கொள்றாங்க அப்படின்னா இது ஒரு போங்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒருத்தர் தீவிரவாதி ஜூன் 11ஆம் தேதியில இருந்து அவங்க செட்டு ஆன நாள் ஜூலை 11 அப்பவே பிடிச்சிட்டாங்க. ஜூலை 11 அப்பத்துல இருந்து அவங்கள ரோந்து பணிகள் மேற்கொண்டு அவங்கள அந்த இடத்த கார்டன் ஆஃப் பண்ணிட்டு அவங்க இருந்தது காட்டு பகுதி. அவங்களுக்கு எப்படி சப்ளை போயிட்டு இருக்கு அவங்க தானே ஐடென்டிஃபை பண்ணல, இந்த தீவிரவாதிகள் தானான்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி அவங்க தப்ப முடியாத அந்த காட்டை சுத்தி வளைக்கணும்ல. சுத்தி வளைச்சப்புறம் தானே கொல்ல முடியும். சரி, பேசின யாராவது ராணுவத்துல ஒருத்தராவது சர்வ் பண்ணிருக்காங்களா? அப்கோர்ஸ் நீங்களும் நான் கூட சர்வ் பண்ணல, அட்லீஸ்ட் பேசிக்ஸாவது தெரியும். கீழடியில உருட்டுற மாதிரி பார்டர்ல நடக்கிற விஷயத்த கூட உருட்டலாம் நினைச்சிட்டு இருக்காரு சு வெங்கடேசன். கம்யூனிஸ்டுங்களுக்கு என்ன சார் தார்மீக உரிமையா இருக்கு இறையாண்மையை பத்தி பேசுறதுக்கு? சைனாக்கு அடிவரடிகளாக செயல்படும் கம்யூனிஸ்டுகள் பேசலாமா? டோக்லாம்ல பின்வாங்க வேண்டும் இந்தியா என்று சொன்ன பேடிகள், தேச துரோகிகள் கம்யூனிஸ்டுகள். 1962 சைனாவுக்கு துணை சென்றவர்கள் கம்யூனிஸ்டுகள். இங்கே இருக்கும் நக்சல் அமைப்புகள், ஆயுதம் தாங்கி இந்திய பாதுகாப்பு படைகளை கொல்லும் நக்சல் அமைப்புகளுக்கு பின்னிருந்து செயல்படுபவர்கள், அவர்களுக்கு தேவையான லீகல் எய்டு, அதாவது சட்ட ரீதியிலான அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உதவிகளை செய்பவர்கள் இந்த கம்யூனிஸ்டுகள். இல்லை என்று சொல்வீர்களா? ஆந்திராவில் ராகவனுன்னு ஒருத்தர் இருக்காரு, இன்னொருத்தர் நாராயணான்னு ஒருத்தர் இருக்காரு. ஒருத்தர் சிபிஐ, இன்னொருத்தர் சிபிஐஎம். 2 பேரும் 2004 அங்க அரசு மாறினப்போ இந்த நக்சல் அமைப்புகளோட சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஏதுவான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த கம்யூனிஸ்டுகள். பவர் ஃப்ளோஸ் த்ரூ பேரல் ஆஃப் த கன் அப்படின்னு சொல்லி மாவு சொன்னா அந்த மாவோட போட்டோவை இன்னைக்கும் ஆபீஸ்ல வச்சிட்டு இருக்கிறது இந்த கம்யூனிஸ்டுகள். இல்லை என்று சொல்வீர்களா? இந்தியாவின் நிலப்பரப்பை ஆக்கிரமித்த மாவுக்கு அடிவரடிகளாக செயல்படும் கம்யூனிஸ்டுகள் பேச்சு எப்படி எடுபடும்? சொல்லுங்க சார். இல்ல சார், இது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மட்டும் சொல்ல முடியாது, ஒட்டுமொத்த எதிர்கட்சிகள். காங்கிரஸுக்கு நான் காங்கிரஸுக்கு பதில் சொல்லிட்டேன், கம்யூனிஸ்ட் ஒட்டுமொத்த எதிர்கட்சின்னு பொதுவா சொல்றீங்களா? நான் சொல்றேன் அதுல நல்ல கருத்துக்கள் எது கெட்ட கருத்துக்கள் எதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது நம்ம பார்க்கிற தன்மையை பொறுத்து இருக்கு. இந்தியாவின் எதிர்கட்சி மாநிலங்களவை தலைவர் யார்? மல்லிகார்ஜுன் கார்கே. அவர் நேற்று ஒரு விஷயத்த சொன்னார். என்னடா, கார்கில் போர் முடிந்த பிற்பாடு கார்கில் ரெவ்யூ கமிட்டி என்று ஒன்று அமைக்கப்பட்டது. அது மாதிரி இந்த போர் சம்பந்தமாக ஒரு ரெவ்யூ எதனால் இது நடந்தது, அதை இனிமேல் நடக்காமல் எப்படி தவிர்ப்பது, அதற்கு என்ன எவ்வாறான முயற்சிகள் நாம் எடுக்க வேண்டும், அதை பற்றி ஒரு ஆலோசனை குழு அமைக்க வேண்டும் என்று ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சிந்தனை பிளஸ் ஆக்கப்பூர்வமான ஒரு சஜஷன் அரசாங்கத்துக்கு. அது சரி. டிம்பிள் யாதவ்னு ஒருத்தவங்க பேசினாங்க, அகிலேஷ் யாதவின் மனைவி. அவங்க ஒரு கருத்து சொன்னாங்க, இந்தியாவோட இராணுவத்துக்கு அதாவது பாதுகாப்புக்கு பண்ற செலவு அதை கொஞ்சம் அதிகப்படுத்தணும். இப்ப இருக்கிற 1.9%, 2% கிட்ட வச்சுக்கோங்களேன், அது இல்லாம இன்னும் 1% அதிகரிக்கணும். கொஞ்சம் இராணுவத்துக்கு இன்னும் அதிக செலவு, அதாவது முப்படைகளுக்கு அதிக செலவு பண்ணா நாட்டோட பாதுகாப்பு மேம்படும். இது ஆக்கப்பூர்வமான ஒரு சஜஷன். இன்னொரு எம்பி ஒரு சஜஷன் கொடுத்தாரு, பார்டர் ஏரியாக்களை ஃபென்சிங் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும், சர்வைலன்ஸ் இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்ணி, தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி பார்டர் ஏரியாக்களை நம்ம அதிகம் கண்காணிக்கணும். இது ஒரு நல்ல சஜஷன். ஓஐசி ஒரு கேள்வி கேட்டார், அரசாங்கத்தை இக்கட்டில் ஆழ்த்துவார். அதெல்லாம் சரி, நீங்க பேசுறதெல்லாம் சரி, கிரிக்கெட் மாத்திரம் ஆடணும்னு சொல்றீங்களா, அது எப்படி சரி? இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் ஆடாம நிறுத்திட போறாங்களா? செப்டம்பர் மாசத்துல ஏசியா கப் வரப்போதே இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் ஆடினா ஓகேவா, அதையும் பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அது ஆக்கப்பூர்வமான ஒரு கேள்வி. அரசாங்கத்தை, ஏன்னா பிசிசிஐ என் கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்ல முடியாது, அரசாங்கம் நினைச்சா அதையும் பேன் பண்ணலாம், அதை பண்ணி ஆகணும். இதெல்லாம் ஆக்கப்பூர்வமான கேள்வி. அதை விட்டு 10ஆம் பஸ்லியா அது சரியில்லை இது சரியில்லை, எங்க பாட்டி அப்படி பண்ணிட்டாங்க, எங்க பாட்டி இப்படி பண்ணிட்டாங்க. சரி, நீங்க இருந்தப்ப என்ன பண்ணீங்க? உங்க அம்மா NAC நேஷனல் அட்வைசரி கவுன்சில் அதுக்கு சேர்மனா இருக்கும்போது, மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் போது இந்தியால பல்வேறு தாக்குதல்கள் பாகிஸ்தானால நடந்த வண்ணம் இருந்தன. அப்போ நீங்க என்ன பண்ணீங்க? திருப்பி ஒரு பதிலடி கொடுத்தீங்களா? திருப்பி அடிச்சீங்களா? பாகிஸ்தானை நிலைகுலைய செஞ்சீங்களா? இவங்க சொல்லிக்கிறதுக்கு ஒவ்வொரு அட்டாக் அப்புறம் ஒவ்வொரு பத்தான்கோட்டுக்கு அப்புறம் உரி நடந்தது, புல்வாமாக்கு அப்புறம் பாலாகோட் நடந்தது,
இப்போ பஹல்காம்க்கு அப்புறம் இப்போ நடந்த சிந்தூர் நடந்தது, ஆபரேஷன் சிந்தூர், ஒவ்வொரு கட்டமா ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு தாக்குதல். பாகிஸ்தானை நம்ம அடிக்கிற அடின்றது அதோட தன்மை மாறிக்கொண்டே இருக்கிறது. பாகிஸ்தானை அந்த அவங்களோட வலிமையை குறைக்கும் வண்ணம் நம் தாக்குதல்கள், பதில் தாக்குதல்கள் இருக்கின்றன. நீங்க என்ன பண்ணீங்க? நீயும் நானும் ஒண்ணு, நீயும் தீவிரவாதத்தால பாதிக்கப்பட்டவன், நான் யாரு என்ன ஓங்கி அப்பிட்டு பரவாயில்ல அடி 2 பேருக்கும் தான், நான் உன்னை அடிச்சேன்ல, என் கையும் வலிக்குது உன் கையும் வலிக்குது, பரவாயில்ல என்ன அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல இருக்குது. நம் மீது தீவிரவாதத்தை தொடுத்த பாகிஸ்தானும் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட நாமும் ஒன்றுதான் என்று அறிவித்த மன்மோகன் சிங், அவருக்கு சூப்பர் பிரைம் மினிஸ்டராக இருந்தது யார்? சோனியா காந்தி. அப்ப எங்க போனீங்க? மும்பை அட்டாக் அப்புறம் ஏன் பாகிஸ்தானை ஒரு சின்ன துரும்ப கூட உங்களால அசைக்க முடியலையே? கோகாய் கேட்கிறாரு, எப்படி தீவிரவாதிகள் இங்க வந்திருக்க முடியும்? தீவிரவாதிகள் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லையே, எப்படி வந்தாங்கன்னு. அவர் மனைவி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளன. சார் பர்சனலா ஏன் சார் போறீங்க? அவர் மனைவி மீது பாகிஸ்தானுக்கு உடந்தையாக உள்ளார், அவர் பாகிஸ்தானுக்கு பல முறை போய் வந்துள்ளார், அவருக்கும் பாகிஸ்தான் உளவு அமைப்புகளுக்கும் சம்பந்தம் இருக்குது என்று நான் சொல்லல. ஹேமந்த் பிஸ்வா சர்மா பகிரங்க குற்றச்சாட்டு, அசாமோட சீஃப் மினிஸ்டர் பகிரங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. நீங்க நெட்டை சர்ச் பண்ணி பார்க்கலாம். எந்த மாதிரியான தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு சார்? அதாவது இந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும். ஆமா, அது மாதிரி இருக்கு. அவரை முதல்ல அவரோட நடவடிக்கைகளை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லியிருக்காரு. வேணும்னா நீங்க கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. அது முடிஞ்சா அந்த அசாம் சீஃப் மினிஸ்டர் சொன்னதை அதை நீங்க இந்த தரவா கூட நீங்க எடுத்து போடலாம். ஸோ கோகாய் அவர் வீட்டில் இருக்கும் விஷயத்தை முதல் சால்வ் செய்யட்டும், அதற்கப்புறம் மற்றதை பற்றி பேசட்டும். சார் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறாருன்னா அதுக்கு நம்ம அவர் வீட்டையே பிரச்சனையை வச்சுக்கிட்டு அவர் மற்றவங்க கேள்வி கேட்கறது எப்படி நியாயம்? இப்போ ராகுல் காந்தி டோக்லாம்ல இந்தியாவும் சைனாவும் எதிரெதிரே மோதிக்கொண்டும் நிலைமை இருக்கும்போது சைனாவோட அம்பாசிடர் கூட போயிட்டு நைட்டு விருந்து சாப்பிட்டாரு. எதனால் அப்படி நடந்தது? இந்திய அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வமான ஒத்துழைப்போடையும் பர்மிஷனோடையும் அன்னைக்கு போனாரா? அன்னைக்கும் அவர் எம்பி தானே, அன்னைக்கும் காங்கிரஸ் பார்ட்டி தலைவர் தானே. ஏன் போய் சாப்பிட்டாரு அவங்க கூட டின்னர்? ஏன் சாப்பிட்டாரு? அவரால் பதில் சொல்ல முடியுமா? சரி, ட்ரம்ப்பை போய் சொல்றாரு, ட்ரம்ப்பை லயர் அப்படின்னு சொல்லணும்னு சொல்றாங்க. ட்ரம்ப் 29 வாட்டி சொன்னதுனால அது உண்மை ஆயிடும்னு சொல்றாங்க. ட்ரம்ப் இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருக்காரு, எதிர்கட்சிகளுக்கு ஜார்ஜ் சரோஸ் இந்தியாவில் பணம் கொடுக்கிறார், மோடி அரசை கவிழ்ப்பதற்கு சதி நடக்கிறது, இது பிடன் அரசு தெரிந்தே செய்கிறது என்று குற்றம் சாட்டினார் ட்ரம்ப் ஜனாதிபதி ஆவதற்கு முன். அதுவும் சரி என்று எடுத்துக்கொள்ளலாமா? அவர் எதிர்கட்சி என்று அன்று சொன்னது இன்றும் அன்றும் காங்கிரஸ் தானே எதிர்கட்சி. அப்ப ஜார்ஜ் சரோஸ்க்கும் ராகுல் காந்திக்கும் தொடர்பு இருப்பது உலகம் அறிந்த உண்மை அல்லவா? அப்போ என்ன சொல்ல வரீங்க? அப்ப ட்ரம்ப் அப்போ அது சொன்னதும் உண்மைன்னா இதுவும் உண்மை, அது பொய்ன்னா இது பொய். அப்ப இது பொய்னா அதுவும் பொய்ங்கிறீங்களா நீங்க? இப்ப இது பொய்னா அதுவும் பொய்ங்கிறீங்களா? அது உண்மையா இருந்தா இது உண்மைங்க. அவர் போறது உண்மை. அதாவது ட்ரம்ப் சொல்றது எல்லாமே போற போக்குல நிறைய விஷயங்கள் அவர் சொல்லிட்டு போறாரு. அதுக்கு என்ன முகாந்திரம் இருக்கு? பரவ என்ன இருக்கு? அது மாதிரி எதிர்கட்சிகள் இருக்கும் பல பேர், முன்னாள் இந்நாள் இருக்கும் பல தலைவர்கள் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேசுவதில் வல்லவர்கள். கேட்டால் உடனே எங்கள் பாட்டி யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, நாங்கள் யார் தெரியுமா என்று சொல்வார்கள். இவர்கள் என்ன செய்தார்கள்? இவர்கள் ஆட்சி இவர்கள் கையில் இருக்கும் போது இவர்கள் என்ன செய்தார்கள்? மும்பை தாக்குதல் நடந்த போது காங்கிரஸ் என்ன செய்தது? ஜெய்ப்பூர் அட்டாக் நடந்த போது காங்கிரஸ் என்ன செய்தது? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்சஸை தாக்கிய போது காங்கிரஸ் என்ன செய்தது? டெல்லி 2 முறை குண்டு வெடித்த போது காங்கிரஸ் என்ன செய்தது? ஹைதராபாத்தில் 2 முறை குண்டு வெடித்த போது காங்கிரஸ் என்ன செய்தது? நான் சொல்லட்டுமா என்ன செய்தது என்று? சம்ஜோதா எக்ஸ்பிரஸில் குண்டு வெடித்த போது உலகத்துக்கே தெரிந்த உண்மை, ஆரிஃப் கஸ்மானி என்று சொல்லக்கூடிய ஒரு லஷ்கர்-ஏ தொய்பா தீவிரவாதியை யுஎன் அறிவிக்கப்பட்டு, யுனைடெட் ஸ்டேட்ஸால் அறிவிக்கப்பட்டு, உலகத்தால் அவன்தான் செய்தான் என்று கண்டுபிடிக்கப்பட்ட போது அவனை விடுதலை செய்தோம், அதில் சம்பந்தப்பட்ட நபர்களை. அது இல்லாமல் அந்த தீவிரவாத செயலுக்கு சுவாமி அசிமானந்த் என்று ஒருத்தரை கைது செய்தோம். அதற்கு பத்தாது என்று ஸ்ரீகாந்த் புரோஹித் எனும் ஆர்மி லெப்டினன்ட் கர்னல் ஒருத்தரை கைது செய்து டார்ச்சர் செய்தோம். இந்து தீவிரவாதம் என்று ஒரு பேர் சூட்டி ஒரு போலியான ஒரு பிம்பத்தை கட்டி அமைக்க பார்த்தோம். எத்தனை நாள் வெறும் மண்ணால் கட்டிய வீடு நிற்கும்? மக்கள் பொழிந்த ஓட்டுமலையில் 2014 அந்த பிம்பமானது, அந்த கட்டிய மண் வீடானது உடைந்து சுக்குநூறானது.
இல்லன்னு சொல்லுங்க. கோர்ட் acquitted ஸ்ரீகாந்த் புரோஹித். Did not Congress say that there is Hindu terror in this country? சுசில்குமார் சிண்டே தான் சொன்னாரு, அவங்களுடைய மகள் தான் தமாசன் பண்றாங்கன்னு சொன்னது. தந்தை போல் பிள்ளை. சோ ஹிந்து டெரர், சஃப்ரான் டெரர், அந்த 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 ஒரு அந்த கட்டமைப்பு இன்று எங்கே போயிட்டு? சரி, அந்த கட்டமைப்பு போட்டோம், அதை கூட விட்டுறேன். ஒரு நாட்டோட உள்துறை மந்திரியா அத்தனை ஆண்டு காலம் வேலை செய்த திரு ப சிதம்பரம் அவர்கள் அவர் திருவாயில் இருந்து மலர்ந்த முத்துக்கள் இவை. இவர்கள் பாகிஸ்தானியர்களாக இல்லாமல் இருக்கலாம், காஷ்மீரிகளாக கூட இருக்கலாம். அப்படி என்றால் காஷ்மீரிகள் தீவிரவாதிகள் என்று பிம்பத்தை இவர் கட்டமைக்க பார்க்கிறாரா? அப்படி என்றால் காஷ்மீரில் மறுபடியும் தீவிரவாதம் மலர வேண்டும் என்று இவர் எண்ணம் இருக்கிறதா இவருக்கு? இல்ல சார், இப்ப பாகிஸ்தான்காரங்களுக்கு 3 நாடு தான் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு பிரதமர் சொல்றாரு. இந்தியாவுக்கு யாரு சப்போர்ட் பண்ணா சார்? என்ன நாடு அப்போஸ் பண்ணா அதை சொல்லுங்க. இல்ல, பயங்கரவாதத்துக்கு எதிராக தான் எல்லாருமே குரல் கொடுத்தாங்க, நாங்க பாகிஸ்தானை கண்டிக்கிறோம்னு யாரும் சொல்லலையே. என்ன ஒரு குதர்க்கமான பேச்சு நீங்க கேக்குறது? இல்ல சார், அப்படிதான் பயங்கரவாதத்தை கண்டிக்கிறோம் சொல்லி இருக்காங்க. ரஷ்யா ஓபனாவே இந்தியா பக்கம் நின்னாங்க, இல்லன்னு சொல்ல போறீங்களா? இல்ல, இந்தியா பக்கம் தான் நின்னாங்க. இஸ்ரேல் யார் பக்கம் நின்னாங்க? பயங்கரவாதத்துக்கு எதிரான இஸ்ரேல் யார் பக்கம் நின்னாங்க? பயங்கரவாதத்துக்கு எதிரான இஸ்ரேல் யார் பக்கம் நின்னாங்க? பயங்கரவாதத்துக்கு இந்தியா பக்கம். இந்த தாக்குதலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது அரக்கத்தனம். இந்திய அரசு எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அவர்கள் பின்னிப்போம். இதுதான் இஸ்ரேலோட ஸ்டேட்மெண்ட். இல்லன்னு சொல்லுங்க. புட்டினோட ஸ்டேட்மெண்ட் என்ன? அன்னைக்கு ஏதோ எங்கேயோ பேங்காக்லயோ இல்ல ஏதோ தீவுல இருந்துட்டு திடீர்னு இன்னைக்கு முழிச்சிட்டு வந்துட்டு ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினா எப்படி சார்? ராகுல் காந்தி அன்னைக்கு பேங்காக்ல இருந்தாரா சார்? அவர் பேங்காக்ல இருந்தாரோ, அப்பப்போ இந்தியால இருக்கிறது இல்ல, அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரிந்த உண்மை. அவர் எந்தெந்த நாடு சுற்றுப்பயணம் போறாருன்ட்டு இந்திய அரசுக்கு ஒரு இந்தியாவின் பிரதான எதிர்கட்சி பிளஸ் எதிர்கட்சி தலைவர் அவர் எங்கே போகிறார் என்று யாருக்காவது தெரியுமா? உங்களுக்கு யாரை சந்திக்கிறாருன்னு தெரியுமா? அதுவே ஒரு புரியாத புதிரா இருக்கு. ஏன் அப்பப்போ நாட்டை விட்டு மாயமாறாரு அவரு? சொல்லுங்க. அவருக்குன்னு தனிப்பட்ட பர்சனல் விஷயங்கள்லாம் இருக்கும்ல. பாலிடிக்ஸ் வந்தப்போ தேர் ஆர் நோ பர்சனல் விஷயங்கள். எதிர்கட்சி தலைவர் என்ப நபர் ஷேடோ பிரைம் மினிஸ்டர் அப்படின்வாங்க. ஓகே, அவர் கேபினட் அந்தஸ்து உண்டு. அவரின் ஒவ்வொரு நடவடிக்கையும் இந்திய அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும். நாளைக்கு அவர் உயிருக்கே ஒரு அச்சுறுத்தல் வந்தால் வெளிநாட்டுல இந்திய அரசாங்கம் அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்ல. அவர் சொல்றது எல்லாத்தையும் நம்ம உண்மைன்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட ராகுல் காந்தி இல்ல உண்மைன்னு எடுத்துக்கல சார், அதுக்கான கேள்விகளை விளக்கங்களை உங்ககிட்ட கேட்கலாம். அதுக்கு தான் நான் சொன்னேன். ரஷ்யா சொன்னாங்களா, பிரான்ஸ் சொன்னாங்களா, இஸ்ரேல் சொன்னாங்களா? நான் 3 நாடு கேட்டேன். 3 நாடுமே பாகிஸ்தான் ஓபனாவே கண்டிச்ச நாடுங்க. இல்ல, பாகிஸ்தான் பெயர் சொல்லி கண்டிச்சாங்களா சார்? சரி, பாகிஸ்தான் பேர் சொல்லி கண்டிக்கல. அப்போ ட்ரம்ப் என்ன பேர் சொல்லி இந்த இத கண்டிச்சாரு? பயங்கரவாதத்துக்கு எதிரானதுன்னு தானே கண்டிச்சாரு. பயங்கரவாதம் யார் செய்தா? அப்ப பாகிஸ்தான் பண்ணலன்னு சொல்ல வரீங்களா? டிஆர்எஃப்னு ஒரு அமைப்பு பண்ணாங்க பாகிஸ்தான். அப்ப டிஆர்எஃப் என்ற அமைப்பு இப்ப ஏன் பேன் செய்யப்பட்டிருக்கு அமெரிக்காவால்? ஒரு வாரம் முன்னாடி தானே பேன் பண்ணாங்க. யார் எதுக்கு பேன் செய்யப்பட்டிருக்கு? லஷ்கர் தொய்பாவோட கிளை என்றதால் அல்லவா? லஷ்கர் தொய்பா யாரோட பார்வைக்கு இணங்க, இன்னும் சொல்ல போனால் கைக்கூலியாக செயல்படுகிறது? பாகிஸ்தான் ராணுவத்துக்கு இல்லையா? அப்ப பாகிஸ்தான் அரசுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லையா? குறிப்பிட்டு கைகாட்டி நீ தான் சொல்லணுமா? டிப்ளமேட்டிக் லாங்குவேஜ் புரியாத நபர்களுக்கு ஒன்றும் புரியாது. புரியுதுங்களா? புரியுறவங்களுக்கு எல்லாம் புரியும். எதிர்கட்சிகள் வைத்த கேள்விகள் அபத்தமானவை. அந்த கேள்விகளை தான் அந்த அபத்தமான கேள்விகளுக்கு குதர்க்கமான கேள்விகள், அபத்தமான கேள்விகள், அறவேக்காடு கேள்விகளுக்கு அவர்கள் கேள்விகளை பிரதமரை நோக்கி வைத்திருந்தாலோ இல்ல அல்லது கட்சியை நோக்கி வைத்திருந்தாலோ நான் ஏற்றுக்கொள்வேன். நான் ஒரு உதாரணங்களே சொன்னேன், சிலதை நான் ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு. ராணுவத்தை, விமானப்படையை 5 பேன் போயிடுச்சு. நீங்க அந்த கேள்வி நீங்க கேட்கல, நான் கேட்கிறேன் உங்களை திருப்பி. இல்ல சார், அதை கேட்க கூடாதுன்னு தான் கேட்காம இருந்தேன். நீங்க கேளுங்க, பரவாயில்ல கேளுங்க. 5 பிளேன் விழுந்துருச்சுன்னு சொல்றீங்க சார். 5 பிளேன் விழுந்துருச்சு. எங்கே விழுந்தது? எப்போ விழுந்தது? விழுந்த சவட எங்கே? பாகிஸ்தானுக்குள்ள விழுந்திருந்தா பாகிஸ்தான்காரன் இதை பார்த்தியா இந்தியா பிளேன் எடுத்து காட்டியிருப்பான். இந்தியாவுக்குள்ள விழுந்தா இதை இந்திய மக்களாவது அதை பார்த்திருப்பாங்க. காங்கிரஸ் எடுத்து வெளியே காட்டியிருக்கும். எப்படியோ நம்ம மக்களாவது காட்டியிருப்பாங்க, மீடியா விட்டுருக்காது. சரி, 2 பேரும் காட்டலப்பா. பிளேன் என்ன, ரஃபேல் பிளேன்கள் அது தன்னிச்சையா செயல்படக்கூடிய தன்மை கொண்டவா? பைலட் உள்ள உட்கார்ந்தா தானே பிளேன் பறக்கும். அப்ப அந்த பிளேனில் இருந்து 5 பைலட்டுகள் என்ன இருக்கு? சரி, அதையும் இந்தியா கவர்மெண்ட் மறைச்சிருச்சு. அப்ப அவங்க குடும்பம் அவங்களையும் அழிச்சிட்டாங்களா? சரி, அப்ப சொந்த பந்தம் யாரும் வாய் திறக்க மாட்டாங்களா? எல்லாம் அமைதி காப்பாங்களா? எவ்வளோ போலித்தனமான ஒரு வாதம். சைனாவோட பிளேன்கள் வீழ்த்தப்பட்டன, அமெரிக்காவோட F-16 வீழ்த்தப்பட்டது. அது வீழ்த்தப்பட்ட பிற்பாடு இன்னொரு F-35 பிளேன் திருவனந்தபுரத்துல பல நாள் உட்கார்ந்துட்டு போச்சு.
குத்த வச்சு அது என்ன ப்ராப்ளம்னே தெரியாம தவிச்சு லாக்கெட் மார்டின்காரங்க ரிப்பேர் பண்ணி கடைசியில டிஸ்மேண்டில் பண்ற ஐடியா வந்து கடைசியில ஏதோ ஒன்று பண்ணி அதை ரிப்பேர் பண்ணி முடிச்சு அது பறந்தது. 5 நாள் கழிச்சு கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் கட்டினாங்க இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அங்க தரையிறக்குனதுக்கு. இது உலகத்திலேயே தலை சிறந்த விமானம் என்று பேர் அதுக்கு. F-35க்கு F-16 விமானங்கள் 5 விமானங்கள் விழுந்தன பாகிஸ்தானே ஒத்துக்கிட்டாங்க. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு சைனாவோட எல்லா கருவிகளையும் நாம் சேதப்படுத்தினோம். அப்போ சைனா வந்து உலக ராணுவ சந்தையில அவனோட பொருட்களுக்கு விலை இல்லை, அவனோட பொருட்களோட தரம் குறைவு என்று தெரிந்தால் யாருக்கு லாபம்? யாரோட பொருட்களை வைத்து யார் பொருட்களை அழித்தோம்? ரஃபேலை வைத்து அவர்களின் உபகரணங்களையும் ஆயுதங்களையும் அளித்தோம். அது இல்லாமல் இந்தியாவில் இருந்தே உற்பத்தி செய்த தன்னிச்சையாக நாம் செய்த ஆகாஷ் இது போன்ற ஏவுகணைகளை வைத்து அவர்களை பிரம்மோஸ் போன்ற ஏவுகணைகளை வைத்து பாகிஸ்தானை தாக்கினோம். இதால் இந்தியா லாபம் அடையும், பிரான்ஸ் லாபம் அடையும். சைனாவுக்கு என்ன லாபம் இருக்கு? டிஃபென்ஸ் செக்யூரிட்டி ஏஷியான்னு ஒரு மலேசியால இருந்து பப்ளிஷ் ஆகிட்டு இருந்த ஒரு மேகசின் இந்த சிந்தூரை பத்தி 40 நாளும் பொய்யான தகவல்களாகவே விட்டு இருந்தாங்க. அது சைனாவின் கைக்கூலியாக இருந்தது. அதுக்கப்புறம் பேன் பண்ணோம் இந்தியா. தெரியுமா உங்களுக்கு? 5 பிளேன் விழுந்துருச்சு. 5 பிளேன் விழுந்தது கரெக்ட். சரி 5 பிளேன் அது யாரோட பிளேன்? பாகிஸ்தான் தான், இந்தியாதா இருந்தா நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் எங்கே? அது எந்த ஸ்குவாடனை சேர்ந்தது? அதில் இருந்த பைலட்டுகள் என்னானார்கள்? இந்திய நிலப்பரப்பில் விழுந்ததா பாகிஸ்தான் நிலப்பரப்பில் விழுந்ததா என்று விழுந்தது? இதற்கு ஏதாவது தரவு இருக்கா? இது வரைக்கும் பிரான்ஸ் ஒரு பிளேன் விழுந்ததா சொல்லியிருக்காங்களா? இல்ல இந்திய முப்படைகளையே நீங்க நம்ப போறது இல்லையா? குறிப்பிட்ட விமானப்படை வந்து பொய் சொல்லணும் நீங்க நினைக்கிறீங்களா? அரசாங்கம் என்பது அரசியல் கட்சியால் நடத்தப்படுகிறது, ஒத்துக்கிறேன். பட் ராணுவம், அதில் இருக்கும் அதிகாரிகள், வீரர்கள் யாருமே வாய் திறக்க மாட்டார்களா? இது என்ன வாய்ப்பூட்டு சட்டம் போடுறதுக்கு இது சைனாவா? இதனால சைனாக்கு அப்பப்போ போயிட்டு வரக்கூடாது. சைனாவோட தூதரக அதிகாரிகள் கூட அப்பப்போ மீட் பண்ணி பேசி அவங்க கூட லஞ்ச் டின்னர் எல்லாம் சாப்பிட்டா அவங்களோட எண்ணோட்டம் தான் நமக்கு வரும், சுயசிந்தனை இருக்காது. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பா எதிர்க்கட்சிகள் வச்ச கேள்விகளுக்கும் அவங்க வைத்த குதர்க்கமான கேள்விகளுக்கும் அவங்க பணியிலே பதில் சொல்லியிருக்கீங்க. எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. ஜெய், நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். அதனை அடுத்து தான் சிம்மராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர். ஆனால் இந்த ஹோம்மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கணும். சரிங்களா? நீங்கள் ஹோம்மேட் பிஸ்னஸ் ஆனால் 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? சிம்மராசிக்காரங்க அதனை அடுத்து தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு. 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது, சனியும் பார்க்குது. நீங்கள் எங்கேயும் கண்கரமெல்லாம் போக முடியாது, எங்கே போனாலும் சிக்கிடுவீங்க. இது சிம்மத்துடைய அடிப்படை ஆண் சிம்மராசிகளுடைய ஒரு எல்லோருக்கும் அல்ல 90% ஆண் சிம்மராசி என்பவர்கள் இப்படி தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.